பிரைஸ் லார்ட். என் பேர் பாஸ்டர் வில்லியம் ஏப்ரஹாம். இன்னைக்கு இங்கே TPCFM உடைய இது 2வது முறை நான் கலந்து கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதில் என்ன ஒன்று பெஸ்ட்னா, பாஸ்டர் ஹென்றி சந்தனம்கிட்ட என்ன ஒரு அம்சம்னா, டைரெக்டாக Q&A என்ன இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க, எதுனாலும் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு டைம் கொடுப்பாரு. எப்போதுமே டைம் கொடுத்தாரு. இந்த முறையும் நிறைய காரியங்களை கலந்து கொண்டோம். கர்த்தருக்கு நன்றி. இன்னும் வரும் நாட்களில் அவரோட தரிசனத்தோட ஒட்டி நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யணும்னு சொல்லி நான் எப்போதுமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், இந்த TPCFM மூலமாக கடந்த ஆண்டிலே நெகிரிசிமிலான் மாநிலத்திலே நான் ஒரு புத்தகம் எழுதி போட்டிருந்தேன். இமீடியட்டாக அதை அப்ரூவ் பண்ணி கேட்ட தொகையை அவர்கள் கொடுத்தார்கள். ஸோ அதனால ஒரு வரவேற்பு உண்டு. அதனால் பாஸ்டர் ஹென்றி சந்தானம் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய டீமுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவருடைய சேவை கர்த்தருக்காக இன்னும் மேலோங்கி செல்ல நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, எனக்கு அவரிடத்தில் பிடித்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பேசி, விசேஷமாய் போதகர் மத்தியிலே அவர் நேராக காரியங்களை பேசி, தைரியத்தோடு பேசி, இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற அந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவையாக இருக்கிறது. ஸோ நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. God bless. ஓகே, பிரைஸ் லார்ட். ஓகே, இந்த நாளில் இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்தில் எனக்கு என்ன கிளியராக இருந்துச்சுன்னா, ஸோ அநேக காரியங்கள் ROS பற்றி, அப்புறம் சபை அமைப்பை பற்றி நிறைய காரியங்கள் பேசப்பட்டது. எனக்கு என்ன இதில் தெளிவு ஒரு கிடைச்சிச்சுன்னா, சபைக்குள்ளார முதலாவது ஒரு ஐக்கியம் இருக்கணும். நம்ம அந்த சபை எல்லாம் தனித்தனி சபையாக இருக்கிறோம். ஆனால் சபைக்குள்ளார முதலாவது ஒரு ஐக்கியம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை நம்ம ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம இப்படியே போகிறோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது காரியங்கள், அடுத்த விஷயங்களை அவங்க எப்படி செய்யணும், அவங்க எப்படி மேன்மையாக அந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம காரியங்களை வச்சுட்டு போகிறோம். ஸோ பாஸ்டர் ஹென்றி அவர் பேசுகிற காரியத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக என்ன இருக்குன்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். நம்ம இப்படியே விட்டுட்டு போகிறது ஊழியர் அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இன்னைக்கு இந்து சங்கம் இன்னைக்கு இப்படிலாம் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒன்று திரண்டுறதுக்கு நிறையா, அதாவது அசோசியேஷன் இருக்குது, இன்னைக்கு முஸ்லீமுக்குள்ளார இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளார எஸ்பெஷலி ஆண்டருக்குள்ளார இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம எல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு அது ரொம்ப என்னை பார்த்த காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வரணும்னா நம்ம ஒன்று சேர்கிறவராக இருக்கணும். அப்ப நம்மளுக்காக குரல் கொடுக்க நிச்சயமா ஒரு எப்படின்னா குரல் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கணும். அது நான் அவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கேள் மீட்டிங்ல பார்க்கும்போது அவருக்குள்ளார அந்த அவர் கடந்து அந்த பாதைகளை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அவர் கடந்து வந்திருக்கிறாரு. நான் நம்புறேன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு லீடர்ஷிப்பா அவர் இருக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ நம்ம இப்ப சபைகளுக்கு குரல் கொடுக்க நிச்சயமாக ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வேணும். ஏன்னா அடுத்த தலைமுறைகள் நம்ம கொண்டு போகணும். நம்மளுக்கு ஒரே சிந்தனையா இருக்கணும், நம்மளா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நாம ஸ்தோத்திரம். இன்று கூடின TPCFM நிகழ்வுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தில் அநேக காரியங்கள் இந்த ஸ்தாபனத்தை குறித்து, அடுத்ததாக விசேஷமாக இந்த புதிய தலைமுறை வாலிபர்கள் நம்ம விட்டு போகக்கூடிய காரியங்களை அவர் தொடர்ந்து செய்யும்படியாக இந்த TPCFM நமக்கு ஒரு நல்ல அஸ்திபாரமாக, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது. அதே வேளையில் அரசாங்கத்தில் நமக்கு வேண்டிய உரிமைகளை இந்த காலகட்டங்களில் விசேஷமாக இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் திருச்சபைகளுக்கு வேண்டிய காரியங்கள் அரசாங்கத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை இந்த கூட்டத்தில் நம்ம தெரிந்து கொண்டோம். ஸோ அந்த அடிப்படையில் பாஸ்டர் ஹென்றி அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த TPCFM இன்னும் முன்னேறும்படியாக பல காரியங்கள் சாதனைகள் புரியும்படியாக நான் அதற்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless.